எல்லாம் செய்வல்ல அருட்பெருஞ்சோதி தந்தை அவர்களின் திருவடிகளை வணங்கி, இந்த உலகத்தில் மனிதன் படைத்த எல்லா பொருளுக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கும். அந்த எக்ஸ்பைரி டேட்டை தாண்டி அந்த பொருளை நாம் பயன்படுத்தணும்னு சொன்னால் அது நம்மளுக்கு ஆபத்தில் போய் முடியும். அதே மாதிரி தான் இந்த உடலுக்கும் எக்ஸ்பைரி டேட் அப்படின்றது ஒன்று இருக்குது. அந்த எக்ஸ்பைரி டேட் வரும் பொழுது அதை தாண்டி நாம் இந்த உடம்புக்குள்ளே குடியிருக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் அது மரணத்திற்கு நம்மை கொண்டு செல்லும். நாம் இந்த உலகத்தில் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் நமக்கு மரணம் அப்படின்ற ஒரு விஷயம் வரவே வராது அப்படின்ற ஒரு நினப்பில் நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க. அது நாம் தவறுன்னு சொல்ல முடியாது. அது ஒரு அறியாமை. அதை பற்றிய புரிதல் எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னும் நாம் எதிர்பார்க்க கூடாது. சரிங்களா? அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அருட்பெருஞ்சோதி தந்தையினுடைய முதல் வேலையே எத்தனை பேர் அவரை நாடி வருகின்றார்களோ அதில் எந்த ஒரு பாரபட்சமும் இன்றி அனைவருக்கும் மரணமில்லா பெருவாழ்வை கொடுப்பது தான். அப்போது நம்ம உடம்புக்கு எக்ஸ்பைரி டேட்டையும் தாண்டி நம்ம இந்த உடம்புக்குள்ளே வாழ முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக வாழ முடியும். இந்த உடம்பு கெடாமல் எத்தனை வருஷம் நாம் பத்திரமாக பாதுகாக்கிறோமோ அத்தனை வருஷம் நாம் இந்த உடம்புக்குள்ளே வாழ முடியும். ஆனால் இந்த உடல் நிலையான ஒரு விஷயமான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. ஏன்னா இந்த உலகம் படைக்கும் பொழுதே ஒரு நிலையற்ற தன்மையோடு தான் படைக்கப்பட்டிருக்கு. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நாம் என்ன தான் காயகல்ப சித்திகள், தியானங்கள், யோகங்கள் அதெல்லாம் பண்ணி இந்த உடம்பை ஒரு 150 வருஷம் வாழக்கூடிய தேகமாக மாற்றினாலும் இந்த உடம்பு நமக்கு பயன் கொடுக்காது, நீண்ட கால பயன் கொடுக்காது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இந்த தேகம் எப்பயுமே சந்தேகம்தான், நமக்கு நிலைத்திருக்காது. ஆனால் நமக்கு என்றைக்கும் அழியாமல் நிலச்சி இருக்கிறது நம்ம உடம்புக்குள்ளே ஜோதியாக இருக்கக்கூடிய அருட்பெருஞ்சோதி தந்தை அவர்கள் தான். அவரை எந்த அளவுக்கு நம்மளோட உடம்புக்குள்ளே நிறைய லேயரில் நாம் அவரை மறைச்சி வச்சுருக்கோம். அந்த நாம் கொஞ்சம் ஒரு முயற்சி எடுத்துட்டால் போதும், மீதி இருக்கிற லேயரெல்லாம் அவரே சரி பண்ணிப்பார், உங்களுக்கு தரிசனமும் கொடுப்பார். அதனால் நம்மளுடைய ராமலிங்க அடிகள் அவர்கள், வள்ளல் பெருமான் அவர்கள் அவர் சொன்ன அந்த வழிகளை எல்லாம் நாம் பின்பற்றி மரணமில்லா பெருவாழ்வை அடைந்து விரைவில் சன்மார்க்கத்தை நாம் முன்னெடுத்து மக்களையும் மற்ற உயிர்களையும் காப்போம். நன்றி.